கொப்பளிக்கணும். தெக்க போய் நக்கப்பா, எனக்கு வர வேலை இல்ல. ஒரு தண்ணி கூட போய் மொந்து உனக்கு வாய் கொப்பளிக்க முடியாதால? எல்லாத்துக்கும் உனக்கு நான் என்ன வேலைக்காரியா? என்னம்மா தங்கச்சி இப்படி சொல்லிட்ட? அண்ணனுக்காக இத கூட செய்ய முடியா? நான் ஆமலா செய்யணும். நேத்து ராத்திரி பரோட்டா வாங்கிட்டு வந்து ஒத்தேல தின்னலால என் கண்ணு முன்னாடி. அம்மா ஒண்ணு கூடன்னு சொன்னா கூட நீ எனக்கு ஒண்ணு தந்தியால? பாக்க வச்சு எப்படி தின்ன? உனக்கு வயித்தால தாம்ல போகும். ஏப்பா பூமாரி, அது சால்னா வந்து பீஃப் சால்னா. அது நீ சாப்பிட மாட்டே. அதனால நான் உனக்கு அத தரல. இல்லன்னா உனக்கு தந்திருப்பேன் பே. சும்மா நடிக்காதல. என்னை வெறுப்பேத்தி பாக்க வச்சு சாப்பிட்டுட்டு இப்ப வந்து நடிச்சுக்கிட்டு திரியா. பியாதி எடுப்பான். போலாங்கிட்டு. நம்ம ராஜதந்திரங்கள் அவ்வளவு வீணா போச்சே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? வீட்லயே போய் வாயை குப்பிளிப்போம். எப்படியும் வேற வாயை குப்பிளிச்சுட்டு பிரச வைக்க உள்ள போய் தானே ஆவணும். அதனால நம்ம அங்கேயே போய் பல்ல கொப்பளி வாயை கொப்பளிச்சுட்டு அம்மா கிட்ட ஒரு டம்ளர் காப்பியை நச்சுன்னு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வெளியே போயிட்டு வருவோம். அவ்வளவு வீட்லயே சொந்தக்காரங்க லீவுக்கு வராங்க. அத்தை பிள்ளைகளும் மாமா பிள்ளைகளும். நமக்குன்னு ஒண்ணும் இல்லையே. ஓய் சதீஷே, என்ன கார்த்தி காலையில இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்லல, காட்டுக்குள்ள சுந்தர் உணவலாம் பிரியாணி செஞ்சு சாப்பிட போறானுவலால. அதான் வாரியான்னு கேட்க வந்தேன். அவங்க காசு கேட்பானுவலல? சும்மா வாசிலியா தருவானுவே. பிரியாணி செய்ய எவ்வளவு செலவாகுதோ அதெல்லாம் எல்லாம் டிவைட் பண்ணி இவ்வளவுலாம் தரணும்னு சொல்லுவானுவே. எப்படி வாரியா? எப்படி நான் ஜெகன்லாம் சரி காசு போடுறேன் வாரேன்னு சொல்லிட்டோம். உனக்கு ஓகேனா சொல்லு, இல்லனா நாங்க கிளம்பி போயிட்டே இருப்போம்ல. வேற யான்ட்ட ஒரு வார்த்தை சொல்லலன்னு சொல்லிரக்கூடாதுல்ல, அதான் வந்தேன். டேய் அவனு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே. அதான் குரூப்ல போட்டுருந்தான்ல. எந்த குரூப்ல? வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு குரூப் இருக்குல, அந்த குரூப்ல தான். நீ அதுல இல்லையா? ஓ அந்த குரூப்லயா? ஆமா ஆமா அந்த குரூப்ல நான் இல்ல. ஒரு நாள் கடுப்புல வெளிய வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம்னு பார்த்து ஒருத்தனை ஆட் பண்ணல. சரி எவ்வளவு எத்தனை பேர் போறாங்களா சமைக்கிறதுக்கு? தெரியல, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். பொருளெல்லாம் இப்ப அங்க போய் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணனும். வர்ற காசை வச்சு பிரிச்சு தான் அவங்க எல்லாமே வாங்குவானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ரெண்டு பேர் தரலன்னா கடைசியா சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கூட வாங்கிடுவானுவலாம். இப்ப வந்து அங்க ஒரு அட்டெண்டன்ஸை போட சொன்னானுவே. ஏன்னா சமையலுக்கு தேவையான அண்டா குண்டா வரவு இரவு எல்லாம் தேவைப்படும்ல, எல்லாம் ரெடி பண்ணதுக்கு போனோம். வரியா அப்படி? சரி சரி வாரேன்னு சொல்லிட்டல்ல, அதான் வீட்டுக்கு போய் வாயை குப்பிளிச்சிட்டு போட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா. பல்லே 10 மணிக்கு தான் வளர்க்குறியாக்கும். ஆமாடா கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன். சீக்கிரம் போயிட்டு வரல, டைம் ஆகுது. இரு 10 நிமிஷத்துல வர பறந்து. பம்பர விளையாட இந்த இடம் சூப்பரா இருக்கும் போல இருக்கு. பம்பர விளையாட இங்க வந்துட வேண்டியதுதான். சைக்கிள்லயா போனா? ஆமா வா சைக்கிள்ல போயிரலாம். முள்ளா கிடக்கும்ல அதுக்குள்ள. பரவாயில்ல வா. இன்னைக்கு சைக்கிளை பஞ்சர் ஆக்க போறான். டேய் எப்படிடா அவ்வளவு பொருளையும் இந்த வழியா தூக்கிட்டு போனீங்க? டேய் வாடா என்ன மாதிரி திங்குன்னு. இந்த வலிக்கு என்ன குறைச்சல? அதெல்லாம் வரலாம் வா. பயமா இருக்குல, தண்ணி வாய்க்க வர பக்கல விழுந்துருவேனோன்னு. அதெல்லாம் விட மாட்டேன் வா வா. அவ்வளோ இந்த வழியா தான் வந்தோம். எப்படிலாம் இடத்த தேடி கண்டுபிடிச்சானுவேன். இங்கதான் கறி எல்லாம் கழுவுறதுக்கு இடம் வாட்டமா இருக்கு, சமைக்கிறதுக்கு அங்கதான் நல்லா இருக்கும் நானுவேன். அதான் இங்க போட்டுருக்குது. வா வா பாரு, சிக்கன் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கானுவ பாரு. வர்ற தடபுடெல்லாம் வேலை நடக்குதே. எல்லாம் எங்க போனீங்க? வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இலைக்கு சொல்லிட்டு வந்தோம்ல. கையோட வெட்டிட்டு வர வேண்டியதானே? அவியலே தோட்டக்காரரே வெட்டி தர்றேன்னாரு. வேற நீங்கள் வெட்ட சொன்னா தோட்டத்தை நாசம் பண்ணி விடுவீங்க. அதனால நானே வெட்டி வைக்க அப்புறம் வந்து எடுத்துக்கிடுங்கன்னாரு. அதெல்லாம் சரின்ட்டு வந்துட்டோம். சரில வந்து வேலையை பாருங்க. அதான் சிக்கன் நீங்க கழுவுறீல்ல, கழுவுங்க, நாங்க காய்கறி வெட்டுறோம். அம்மா சதீஷ கூப்பிட போனானே, கார்த்தி இங்க வந்துட்டானா? வந்துட்டு இருக்கான். அவனும் வந்தானு அவனோட அடுப்பு கிட்ட விட்டுற வேண்டியதுதான். அவன் நல்லா செய்வான்ல சதீஷ். அவன் தண்ணி அதிகமா வச்சுடுவான்ல. தண்ணி வேணும்னா நான் பார்த்து ஊத்தியேன். சரி எப்படியோ பிரியாணியா இருக்கணும். பொங்கச்சோறு ஆயிடக்கூடாது, பாத்துக்கிடுங்க. அவன் இந்த பையன்லாம் எப்ப வந்தானுவன்? இவனுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா? ஒருத்தனுக்கு பிரியாணி செய்யணும்னு தெரிஞ்சதும் அவனுக்கு அவ்வளோ வரையும் கூப்பிட்டு வந்துட்டானுவ. பள்ளியோடத்தே லீவு போட்டு. உங்களெல்லாம் டீச்சர் தேட மாட்டாவளால? தேடி இங்கே வந்துற போறாவ. அதெல்லாம் வர மாட்டாங்கண்ணா. நாங்க சீ வருதுன்னு சொல்லிட்டு வந்தோம். காட்டுல போய் சீ இருந்துட்டு வரேன்னு. அதனால எங்களை தேட மாட்டாங்க. ஆமா நாங்க எப்படியா 2 மணி நேரம் ஆக்கிடுவோம், மேல ஆக்கிடுவோம். அப்புறம் லஞ்ச் பெல் அடிச்சிரும். அப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அது சரி இருங்களே, உங்களை பிரின்சிபல்கிட்ட மாட்டி விட்டுட்டு வரேன். அண்ணா மாட்டி விடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. நாங்க பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிருவோம்.
இல்ல அவனும் இருந்தா இருந்துட்டு போட்டும்ல. ஏதாவது ஒத்தாசைக்கு வரவு இரவு பறக்க சொல்லி கிள்ளி பறக்கிறதுக்கு ஆவானுவேன், இருந்துட்டு போறானுவேன். நீங்க போய் உங்களோட வேலையை போய் பாருங்களேன். ஏதாவது கையில மண்ணுக்கு அள்ளி போட்டுருவானுல, அதுக்கு தான் சொன்னேன். நான் பாத்துக்கிறேன். அவனுல அதுக்கு தான் ஓரமா உட்கார வச்சிருக்கு. போங்க போய் வேலையை ஆரம்பிங்க. நாங்க இதை என்ன 2 3 தண்ணி அலசி ஊத்திட்டு வரோம். சரி சரி, வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். இல்லவா நம்ம இதை ஒரு இட்டு ஊத்திட்டு வேற தண்ணி பிடிச்சி அலசிட்டு வருவோம். சரி சரி. தெரியல, சுந்தர் தோட்டத்துல வைக்கின்றோம் வான்னானுவேன், அதான் இங்க கூட்டு வந்தேன் உன்னைய. இது பாதி தூரம் பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நடக்கணுமேல, எல்லாம் கொண்டு வந்திருப்பானுவா இல்ல நம்மள தான் சமைக்க வைக்க போறானுவா? தோட்டத்து வாசலுக்கும் அவங்க பொங்கி இடத்துக்குமே ரொம்ப தூரமா இருக்கும் போல இருக்கே. அட வாழ நொய்யுங்காம ஒரு பிரியாணி மாஸ்டரா நீங்க இன்சல்ட் பண்றீங்களே, இருங்களே உங்களுக்கு இன்னைக்கு கார தள்ளி போட்டுறீங்க. டேய் அங்க பாரு யார் வரான்னு. டேய் அது கோழியோட ஈரலுடா, அதான் அப்படி இருக்கு. டேய் அங்க பாரு மஞ்சு மஞ்சியா இருக்குது கொழுப்பு, அதுதான் குழம்புல எண்ணெய் மாதிரி மிதக்கும். ஈரல் எனக்கு பிடிக்கும், எங்க அம்மா எனக்கு தருவாங்க. ஐயே நீ ஈரல் சாப்பிடுவியா? அதுல தான் கோழி சாப்பிடுற மண் எல்லாம் போய் இருக்கும் வாக்கு. எனக்கு பிடிக்கவே செய்யாது. போல உனக்கு பிடிக்காதுன்னா சைன்னு சொல்லாதல, எனக்கும் ஈரல் பிடிக்கும். எல்லாம் கொஞ்ச நேரம் கரையாம சும்மா இருங்களே, கறியை கழுவி முடிக்கட்டும். இவனும் பச்சையாவே எடுத்து தின்றுவானுவோ போல இருக்கும்மா. டேய் சின்ன பசங்க தானே, விடு விடு. இவனுக்கு கொடுக்காம நம்ம தின்னோம் கொறிகிரி பிடிச்சுக்கிட்டோம். செஞ்சு இவனுக்கு கொடுத்துடணும். அதுக்குள்ள ஸ்கூல்ல இருந்து தேடி வந்துட்டோம்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? அது சரி, வர்றவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. இங்க என்ன அன்னதானமெல்லாம் செய்யும், அப்படின்னா காசு கொடுங்கள. அது சரி. இவனோட்ட பேசிக்கிட்டு இருந்தா வேலையாவாது. சீக்கிரமா இன்னொரு முறை ஊத்திட்டு இன்னொரு தண்ணி பிடிச்சிட்டு வரலாம். இந்த அங்க சதீஷ்லாம் வந்துட்டானோ பேரு, அங்க பேசிட்டு இருக்கானா? சரி சரி, அப்ப அவனை அடுப்பை கூட்ட சொல்லிட வேண்டியதுதான். சதீஷ அடுப்பை கூட்டிடு. என்ன நம்ம தண்ணி மாத்திட்டு வருவோம். இந்த ஒரு தண்ணி போதும் என்ன? எப்ப வர சொன்னா எப்ப வர? சார்ல எனக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வீட்ல 10 குடம் தண்ணி எடுத்து தந்தாதான் வெளியே தெருவுக்கு போனேன், இல்லைன்னா காலை முடிச்சு விடுவேன்ட்டாங்க. அதனால தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சதீஷ கூட போனேன். இல்ல காசுலாம் வச்சிருக்கீல்ல? ஆமால, காசு ராஜேஸ்வர் ரமேஷ் தான் சேர்த்து அவ்வளவுக்கும் போட்டிருக்கானுவே. கடைசியா எல்லார்ட்டையும் இருந்து எவ்வளவு வருதோ அதை டிவைட் பண்ணி பிரிச்சு ஆளாளுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம், இருக்கு. சரி ரைட், அப்ப அடுப்பை பத்த வச்சு அண்டாவை சூடு பண்ணு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வேலையை பார்க்கலாம். எங்க அண்டாயை கூட்டணும்? இந்த பக்கம் கூட்டல அங்கயா? ஆமா சரி ரைட். இது அங்கதான் அப்படியே பதட்டிக்குள்ள ஒரு பியானி இறங்குதுவே. அப்படியே பாத்துக்கிட்டே வந்து எப்படியா அந்த பியானி எடுத்துருவே? இல்லையே, விட்டுட்டியா? நல்லா அங்கதான் ஊந்துக்கிட்டு வந்துச்சு, அப்படியே அழகா இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. அழகா பார்த்து எடுத்துருந்துருக்கலாம். கண்ணு எங்க பெடரியில வச்சிருப்பியோ? உனக்கு பியானு பார்க்கவே பெருசு, இதுல நீ என்னைய கிண்டல் வேற பண்றியவே. முடிய இழுக்காதவே, முடியெல்லாம் ஏற்கனவே கொட்டுது. கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியா முடிய. உனக்கு இருக்க கோவத்துல என் முடியல காட்டாத. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பேரு. மண்டை ஏன் இப்படி பரட்ட கணங்க வச்சிருக்கா? கொஞ்சம் எண்ணெய் தேய்க்கலாம்ல? தேய்க்கணும் தான், கொஞ்சம் தேய்ச்சி விட. எண்ணெயை எடுத்துட்டு வா, வேணா எடுத்துட்டு வந்தா தேய்ச்சி விடுறேன். எண்ணெயெல்லாம் பெய் எடுத்துட்டு வான்னு சொல்லாதப்பா, நான் போக மாட்டேன். ஏன்பா ப்ளீஸ் பே, எடுத்துட்டு வாப்பா, எடுத்துட்டு வந்து தேய்ச்சி விடா. வாய்ப்பே இல்லை. சரி பாவுன்னு பியான் பார்க்க சொன்னியன்னு ஒரு 4 பியானு வேணா பாப்போம்னு பார்த்தேன். பியானு முன்னாடியெல்லாம் உன் பரட்டையில கொஞ்சம் நிறைய கிடக்கும், இப்போ கொஞ்சம் கம்மியாயிட்டு போலயே. அக்கா யாரு கொஞ்சம் சாம்பு அதிகமா போட்டு கொஞ்சம் பியானெல்லாம் போக வச்சிட்டோம்ல, அதான் இப்படி தேங்காய் நார் மாதிரி இருக்கு மண்டை. ஷாம்பு போடுறது முக்கியம் இல்ல, எண்ணெயும் வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. அதான் நீ தேய்ச்சி விட மாட்டேன்ட்டால, அப்ப மூடிக்கிட்டு பியானை மட்டும் பாரு. தலை காஞ்சிருந்தாதான் ஏஞ்சல் மாதிரி இருப்பேனா. எண்ணெய் வச்சனா எண்ணெய் வலிஞ்சுக்கிட்டு மூஞ்சி அர்க்காணி மாதிரி இருக்கும். ஆமா, இல்லைன்னா மட்டும் இந்த அம்மா பெரிய பேர் அழகுன்னு நினப்பு. முடி மட்டும் அப்படி சில்லாட்ட கணக்கா இருக்கம்மா, அப்படியே குந்தம்மா. என் முடிய கண்ணு வைக்காத பத்துக்க, யாருக்கூடவே முடியெல்லாம் கொட்டிக்கிட்டு கிடக்கு. அவ்வளவும் உன் கண்ணு வச்சுதான் என் முடியெல்லாம் கொட்டுதுன்னு நினைக்கேன். ஒரு குத்து முடிய பிடிங்க அப்படியே நெருப்புக்குள்ள போட்டுருவேன் பத்துக்க. சும்மா வாயை முடிக்கிட்டு இருந்துரு. உன் முடிய கண்ணு வைக்கிறதா எனக்கு வேலை பேரு. இவ முடியெல்லாம் நெருப்புக்குள்ள போட்டுறாத வேற என் முடி கருவி போயிரும். அப்பனா வாயை முடிக்கிட்டு அமைதியா இருப்பேன்னு பார்க்க வரைக்கும். சரி நான் எதுவுமே பேசலம்மா. பிள்ளைகளா எங்க இருக்கிய? என்ன நாயி துரத்திட்டு வருதா? ஏன் அம்மா இப்படி ஓடியாரா? பிள்ளைகளா இங்கதான் இருக்கீல? எங்களை ஏதாவது உங்களுக்கு ஒரு
விஷயம் தெரியுமா? என்னம்மா நாயி துரத்திட்டு வரதா? ஏன் இப்படி ஓடியாரா? என்னாச்சு? எல்லாம் நாயும் துரத்துல பேயும் துரத்துல. உங்க தங்கச்சி சடங்காயிட்டாளா? இப்பதான் பள்ளிக்கூடத்துல இருந்து போன் பண்ணாவ டீச்சரு. எந்த டீச்சரு? மஞ்சுளா டீச்சர் தான் போன் பண்ணிச்சு. உங்க பிள்ளை பெரிய மனுஷா இருக்கா, வந்து கூட்டிட்டு போங்கன்னாவ. அதனால நான் பெரியமையை கூட்டிட்டு போறேன். போய் பள்ளிக்கூடத்துல போய் கூட்டாரேன். நீங்களும் அவளுக்கு ஒரு இடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கலந்துலக்கு எங்க கிடக்குன்னு தேடி பிடிச்சு அதை நல்லா கழுவி எடுத்து வைங்க. அவளை மறைச்சு போட்டு உட்கார வைக்கணும்ல. கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்களா? பிள்ளைக்கு வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு பால் கீழே பழம்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்களா? ஏம்மா தெளிவா கேட்டியா? அவதானா வேற யாருக்கும் பண்றதுக்கு போல உனக்கு பண்ணிருக்க போறாவ. ஏன்னா இவ்வளவு தெளிவா சொல்லியே நம்ம வீட்டு பிள்ளை பெரிய மனுஷா இருக்குன்னு 2 பேரும் எனக்கு என்னன்னு உட்கார்ந்துருக்கியே. எம்மா அவ சின்ன பிள்ளைமா, அதான் கேட்கேன். ஏன்னா அவ இப்ப 8வது படிக்காளா? அவளும் இப்ப 5வது 6வது படிக்கும் போதே பெரிய மனுஷி ஆகுதுவ. இந்த பிள்ளைதான் 8 படிக்கல. அப்புறம் என்ன? அவ தாகாரியே இன்னும் பெரிய மனுஷி அவளான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. கூட படிக்க பிள்ளைகளெல்லாம் சடங்காச்சுன்னு ஃபங்க்ஷனுக்கு போறா. இன்னும் இவ அவளான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளை கூட்டிட்டு போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன். எம்மா நடத்தியே கூட்டு வருவே. நான் வேணா சைக்கிள் எடுத்துட்டு வரட்டுமா? சைக்கிள்ல அப்புறம் எப்படி அவ்வளோ வாரது போறது? ஒரு ஆட்டோவை பிடிச்சி அல்ல இருந்து கூட்டு வர வேண்டியதான். சண்முகம் வண்டி அங்க பின்னாடி இருப்பாம்ல, அவன்கிட்ட போன பண்ணி கேட்டிருக்கேன். என்ன இந்த வாரேன்னு இருக்கா. இந்த பெருமையும் கூட்டிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு போயிட்டு பள்ளிக்கூடத்துல போய் கூப்பிட்டு அவளை பத்திரமா கூப்பிட்டு வரணும். கையில வேப்பலாம் ஒன்றும் உடச்சிட்டு போகணும் போகும்போது. அதான் பள்ளிக்கூடத்துல வேப்ப மரம் நிற்குமே, ஏற்கனவே டீச்சர் பறிச்சு கொடுத்துருப்பாவ. ஆமா பத்தியா, எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. தெரிஞ்சது அந்தால ஓலையெல்லாம் வெளியே தான் போட்டு வச்சிருக்கலாம். மாடுக்கிட்ட எடுத்து தின்னுபடாம ஓலையை எடுத்துக்கொண்டு உள்ள போட்டுருங்க. என்ன வேலையெல்லாம் செய்ய? ஓலை எடுத்து உள்ள போட்டுருங்க. அவளுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. எங்க எந்த வீட்டுல ரெடி பண்ணணுமா அந்த வீட்டுல ரெடி பண்ணணுமா? அது அப்போ இவட்ட ராணிகிட்ட கேட்டு சொல்லியே அதுக்கப்புறம் ரெடி பண்ணுங்க. பிள்ளைக்கு வயிற்றுக்கு மட்டும் அப்ப சாப்பிடறதுக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணுங்க. கலந்துலக்கையே தேடி கழுவி வைங்க. அரிசி எல்லாம் இப்ப மாவு மில்லுலையும் மிக்சிலையும் போட்டு அரைச்சி அம்மி உரல்ல இடிபடவே இல்லை. அதனால உரல்லாம் எங்க கிடக்குன்னே தெரியல. குழவி எங்க கிடக்குன்னு தேடி கொஞ்சம் எடுத்து வைங்களா உலக்கைய. சரிம்மா நான் எடுத்து வைக்கேன். நான் பெரியமிட்ட சொல்லிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் பண்ணி வைங்க. எங்க ரெடி பண்ணி வைக்கணும் அவளுக்குன்னு மட்டும் நான் பெரியமிட்ட கேட்டு சொல்லியே. சரிம்மா. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சோனி என்னவ அம்மா இவ்வளவு சந்தோஷமா ஓடுறாள. இப்ப இவ சடங்காயிட்டா ராகினி. இவளுக்கு தாய் மாமனுக்கு யாரை உட்கார வைப்பாவ? நமக்கெல்லாம் பெரிய பொண்ணத்தை இருக்கவள அவங்க வீட்டுக்காரரு தாய் மாமனுக்கு இருந்து எல்லாம் செஞ்சாரு. இப்ப ராகினிக்கு யார் செய்வா? மறுபடியும் பெரிய பொண்ணத்தை வீட்டுக்காரர் தான் வைப்பாரு. நம்ம இப்ப யாருவே இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் பண்ணுவா? அவிய பெரிய பொண்ணத்தை நம்மளுக்குன்னு அதுவும் செஞ்சாவ. ஏன்னா எப்பயும் அவிய இங்கேயே கடப்பாவ. நல்லா பழக்கம் அமைக்கும் நல்லா செஞ்சாவ. ஆனா நம்ம ராணி பெரியமாக்கா அப்படி கிடையாதுல்ல. அவியலுக்கும் எப்படி செய்வாவ? அவிய மாமியார் எப்படி செய்ய விடும்? ஆமா பத்தியா, பெரிய பொண்ணத்தையே செஞ்சாலும் அவிய மாமியார் செய்ய விடாது. அப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை பெரியமாக்கு அவிய பெரியப்பா வீட்டு சொந்தத்துல இருந்து யாராவது தாய் மாமனுக்கு வருவாங்களா இருக்குமோ? யான் வரலன்னா என்ன, நம்ம பிடிச்சி தண்ணி ஊற்ற வேண்டியதான். ஜாலிதான். புது துணி உடுக்கலாம், நல்லா மேக்கப் போடலாம், நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நீ அதை பத்தி யோசிக்க. எவ்வளவு வேலை கிடக்கும் திரும்ப ஃபங்க்ஷன்லாம் வந்துச்சுன்னா வீட்டுல. அட ஆமல்ல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம ராகினிக்கு தானே பார்த்து நம்மளாம் அக்கான்ற முறையில தங்கச்சிக்கு பார்த்து செய்யலாம். அதுவும் சரிதான். சரி நான் பூ மறிக்கி சின்ன பொண்ணுக்குலாம் பூனை போட்டு சொல்றேன். எல்லாரும் வந்துருங்க வேணு. அவ்வளோ வந்தால் வேணா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மளும் சடங்கப்பெல்லாம் நம்மளும் வெளியே வர முடியாம யாராவது ஒருத்தர் உள்ளே கிடப்போம். அப்ப நமக்கு போர் அடிக்கும். சரி இவ்வளோலாம் வெளியே ஜாலியா என்ஜாய் பண்றாங்களே, நம்ம மட்டும் உள்ள கிடக்கமேனு. இப்ப ராகினி ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து செய்வோம். நல்லா ஜாலியா இருக்கும். ஆமா ஃபோன் பண்ணி சொல்லு சின்ன பொண்ணுக்கும் பூமாரிக்கும். நான் போய் கலந்துலக்கையே தேடுறேன். நான் தேடி கழுவி வை. இல்லாட்டினா அம்மா கலந்துலக்கையிலே நம்மள அடிப்பா. ஆமா கிடைக்கலன்னா அவ தேடி பிடிச்சு அதை தேடி வச்சு அடிப்பா. இங்கதானே நடக்கு, பாக்கலையா கண்ணு தெரியலையான்னு போய் தேடி பாக்க. இரு தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வரோம். அப்படி இல்லையா? இனிமே ஒவ்வொரு பொருளா போட வேண்டியதுதான். என்னன்னா ஒண்ணொண்ணா எடுத்துட்டு வா. என்ன வேணும்? அதான்ல என்ன வேணும்னு கேட்டேன். டேய் வெண்ணெ பட்டை கிராம்பு போட என்ன எடுத்துட்டு வாடா. ஓகே ரைட். நம்மள விட்டா கிறுக்கன் ஆக்கிடுவான் போல இருக்கம்மா. எண்ணெய் நல்லா ஊத்து நிறைய ஊத்து. ஒரு பக்கெட்ட ஒண்ணா ஊத்தணுமா? ஆமாடா ஃபுல்லா ஊத்து. சரிடா ஊத்திட்டேன். போடா அந்த பட்டை கிராம்பு கொண்டா. அப்படி இன்னும் காஞ்சது தானே போடணும். அவளத்தே உள்ள ஒண்ணா போட்ட வேண்டியதுதான். வெங்காயம் தக்காளி வரிசையா அவளோட கொண்டு வர சொல்லு. எல்லாம் வெட்டிட்டானுவல்ல? ஆமா வெட்டிட்டானுவே. இங்க தயிர் பிச்சிட்டு தான் வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருக்கானுவே. வெங்காயத்தை
சரி. டேய் மாஸ்டர் வெங்காயம் கேட்காருடா. உண்மையான மாஸ்டராவே ஆக்கிட்டானுவலா? சரி சுண்டா. அப்படியே பச்சை மிளகாவும் கொண்டா. அது வேறயா? இரு இரு. முத பச்சை மிளகாவை போட்டுட்டு தான் வெங்காயம் போடணும். அதான் ஒவ்வொரு பொருள் எடுக்க ஒவ்வொருக்கா போவான் போல இருக்கம்மா. கையோட இங்கே கொண்டு வந்து அவளத்தையும் அடிக்க வேண்டியது தானே. என்னத்துக்கு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கா? இல்ல அவங்க இன்னும் வெட்டி முடியல போலல. கொஞ்சம் போற என்ன கொஞ்சம் வெங்காயம் வேணுங்கானவன். வெட்டின வரைக்கும் கொண்டாட சொல்லு. அப்படி போடு. இனிமே இதுவும் நல்லா பொன்னிறமா ஆனதும் தக்காளி தயிர் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லல. சிக்கன் எல்லாம் போடணும். எத்தனை கிலோ எடுத்தானுவே? 5 கிலோவோ என்னமோ சொன்ன மாதிரி இருந்து. 5 கிலோவா? 5 கிலோ பத்தாதல. தக்காளிக்கு ஒரு கணக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்ல. சரி போ போ சிக்கன் எடுத்துட்டு வாடுது. தக்காளி கொண்டா. இரு வாரேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அட கொஞ்சம் பொருளை இப்ப வடிச்சு தாரே. இப்பதானே இஞ்சி பூண்டு விழுது கொண்டு போயிருக்காமே. ஒண்ணு ஒண்ணு அடுத்தடுத்து டக்குனு ரெடி ஆக வேண்டாமா? என்னடா நீங்க? இல்ல இல்ல இத வடிச்சு தரேன். இதுக்கு போய் டென்ஷன் ஆவறியே. கறி எல்லாம் கீழ உலாம பண்ணல. உலாது இந்த வடிச்சிரலாம். பரவாயில்லையில இப்பயே பிரியாணி வாசம் வந்துருச்சு. வர உங்களுக்கு நல்லா இங்க என்னைய வெக்கையில விட்டுட்டு நீங்க மட்டும் அங்க நல்லா சொகுசா உட்கார்ந்துருங்களா. பிரியாணிக்கு தம்மு போட்டுட்டு அப்புறம் நீயும் அங்க வந்துடலாம்ல. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஓபன் பண்ணா சம்முன்னு பிரியாணி ரெடி ஆயிரும். சரி சீக்கிரம் சிக்கனை கொண்டாங்களா. என்ன பண்ணியானு? இதா கொண்டாரானுங்க. சீக்கிரம் கொண்டு போய் உள்ள போடல. கத்திட்டேடாக்கா. சரல நீ தூர நவுளு. சரிசு போடட்டுமா? போடு. எல்லாத்தையும் போடு. மீதி எங்க என்னத்துக்கு வச்சிருக்க? இல்ல போடுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே ரைட். அரிசி அதே போல ரெடி பண்ணி வைங்க. வேற அதையும் தண்ணியோட அப்படியே கொண்டு வந்துறாதீங்க. வேற தண்ணி ஜாஸ்தியா போச்சுனா வேற என் மேல பழிய போடுவீங்க. தண்ணி நீ ஊத்தாண்டா மண்ணாவே ஊத்திக்கிட்டறேன். சரி எவனும் தண்ணி ஊத்துங்க. நான் மத்த எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன். ஓகே இந்த அரிசியை மட்டும் ரெடி பண்ணிட்டு வரோம். அத்தி கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வா. எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கத்துல வைங்கல. ஒரு மைல் தூரத்துக்கு அங்க போயிட்டு வரதுக்குள்ள இங்க அவ்வளவு கறிவீர போகுது. இதுல தானே இருக்கு. ரொம்ப முழுக்காத. இரு எடுத்துட்டு வரேன். கறி எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்திருக்கணும் போல. அப்பதான் டேஸ்டா இருக்கும் பிரியாணி. டேய் அந்த பயல்களுக்கு எப்படி ஆயினும் கொஞ்சம் பிரியாணியாவது கொடுத்துடணும்ல. பாவம்ல அவனுங்க இவ்வளவு நேரம் இங்க இருந்து கடைசியில வேஸ்டா போச்சு. ஆள் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு. யாராவது தோட்டத்துக்கு போனையே போன பண்ணி சொல்லியிருப்பாவெல்லாம் இருக்கும். அதான் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துக்கிடலாம். சாயங்காலம் எவன் வந்தானோ வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு போய் ஒரு இலையில பொரிஞ்சு கொண்டு போய் கொடுத்து உங்க பிள்ளைல ஆசைப்பட்டுச்சு வந்துச்சு எப்படி அப்படி சொல்லி கொடுத்துட வேண்டியதுதான். இல்ல வீட்டுல கொண்டு போய் கொடுத்தா மாட்டிக்கிட மாட்டானுங்களா? எப்படியும் ஸ்கூல்ல மாட்டிட்டானுவல்ல. எப்படியும் வீட்டுக்கும் நியூஸ் போயிடும். எப்படியும் அடி வாங்குவானுவேன். அந்த அடிச்ச அடிக்கி கடைசியில பிரியாணியாவது ஒன்னும் வாயில பட்டா பாவம் கொஞ்சம் தின்னுட்டு போவானுவல்ல. அதுவும் சரிதான். நம்ம சின்ன வயசுல பண்ணாத வேலையா? சரி ஜெகனை இலை வாங்கிட்டு வந்துருவோமா? ஆமா வா போவோம். எல்லாம் பிரியாணிக்கு தண்ணி ஊத்துறவன் தண்ணி ஊத்திட்டு எங்கனாலும் போங்களே. அந்த வாரேன் இரு. நீ என்ன மனம் போல ஊத்திக்கிட்டு இருக்க? அரிசி அளவுக்கு இந்த ஒரு குடம் தண்ணி கரெக்டா தான்ல இருக்கும். தண்ணி ஊத்துனது அவன் தான். சும்மா அப்புறமா எண்ணெயை சரியா செய்யலன்னு என் மேல பழியப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாமா. அவ்வளவுதான். இனிமே மீதி உப்பு குப்பு எல்லாம் நீங்க பாத்துக்கிட்டுங்க. நாங்க போய் இலைய வாங்கிட்டு வந்துடுறோம். சரி ரைட் போயிட்டு வா. இல்ல ஜெகனு வா போலாம். அட என்னது இது? சடங்கு வீட்டுக்கான அறிகுறியே இல்ல. அதானே என்னது நீங்க ராகினி சடங்கா இருக்கான்னு கூப்பிட்டியா? இங்க பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் பியான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்பா அவ சடங்கானா என் அங்கல் போய் பியான் பார்க்க கூடாதுன்னு இருக்கானே. இப்பதான் எங்க அம்மா பெரியம்மா எல்லாம் போய் ஸ்கூல்ல போய் கூப்பிட போயிருக்காவ. கூப்பிட்டு ஆட்டோல இருந்துதான் வருவாவ. ஆமா அதுக்குள்ள எங்க அம்மா அவளுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ண சொன்னாலோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதான் சும்மா இப்படி உட்கார்ந்துருக்கோம். இப்ப தண்ணி ஊத்துறது இனிமே தானே ஆரம்பிப்பாவ. இப்பதானே 10-11 மணி ஆகுது. சாயங்காலம் தானே தண்ணி ஊத்துவாவ. அதுக்குள்ள நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் ரெடி பண்றதை பொறுமையா பண்ணிக்கிட வேண்டியதுதான். உட்காரு பப்பு மாதிரி ஏன் நின்னுகிட்டே இருக்கா? புட்டு சுத்துவாவுள்ளா? எதுவா இருந்தாலும் எல்லாம் சாயங்காலம் தான். இப்ப ஒண்ணும் கிடையாது. அப்புறம் எதுக்கு போய் எங்கள் வேலை கூப்பிட்டியா 2 பேரையும்? சும்மா துணைக்குதா. நம்மளாம் சடங்கா இருக்கும்போது நம்மள வீட்டுக்குள்ள கொண்டு ஒருத்தரப்பட்டு ஒத்தையில போட்டுட்டு மத்தையெல்லாம் ஜாலியா இருப்பாங்களா. அன்னைக்கு நம்ம 4 பேரும் ஜாலியா இருக்கலாம்ல. அதுக்கு தான் கூப்பிட்டோம். ஆமா பப்பு மாதிரி. திரும்ப உங்க வீட்டுல உங்க அம்மா ஒண்ணும் சொல்லலையா? இல்ல ஒன்னும் சொல்லல. நீ போன பின்னாடியே வாரேன்னாவ. பயல்வெல்லாம் பிரியாணி செஞ்சு திங்கானுவலாம்ப. யாரெல்லாம்? எல்லாம் பழைய கோஷ்டி புது கோஷ்டி எல்லாம் சேர்ந்துதான். வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு மொக்க குரூப் வச்சிருப்பானுல அவங்கதான். அட அப்போ சதீஷ்க்கு போட போட்டு சொன்னா அவன் கொண்டு வந்து தருவானே.
கேளுத சோனி, நீ கேட்டா கொண்டு வருவான், நான் கேட்டானா ஏதாவது சொல்லுவான், பயல் ஏதாவது சொல்லுவானு அப்படி இப்படின்னு. நீ கேட்டா கொண்டு வந்து தருவான். நான் இங்க இருக்குன்னு மட்டும் சொல்லாத. நீயா கேக்குற மாதிரி கேளு. இருந்தா இப்பவே கேட்கேன். பிரியாணி செஞ்சா நம்ம கிட்ட சொல்லாண்டாமா முத. எப்போ சோனி எனக்கும் சேர்த்து கேளுப்பே. நீங்க யார் வேணாலும் மொத்தமா கேளுங்க. ஆனா நான் இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் இருக்கேன்னு தெரிஞ்சனா அவன் கொண்டு வர மாட்டான். சரி சரி, நீ இருக்கேன்னு சொல்லாமலே கேட்க. பிரியாணி மட்டும் இன்னைக்கு மோனை கொண்டு வராம இருக்கட்டும். அவனை ஓட ஓட விட்டு வரட்டியே. என்ன போக மாட்டுக்கு? காட்டுக்குள்ள கிடப்பெல்லாம் டவர் அடிக்காது. இன்னொரு நம்பருக்கு போடு. அவனுக்கு அந்த 11 நம்பர் வந்து போகாது. 92 நம்பருக்கு போடு, போகும். இரு அந்த நம்பருக்கு அடிக்க. இன்னைக்கு அவனை விடக்கூடாது.